கண்ணன் புலமியின் ஒளியின் இன்னொரு வானம் கவிதை நூல் வெளியீட்டு விழா. வரவேற்புரையாற்ற அன்பு அண்ணனும் கவிஞருமான திரு காந்திமதி வேலன் வருகிறார். மாயக்கண்ணன் என்பதெல்லாம் ஆன்மீகம் என்றிருந்தேன். மாந்தரிவரை கண்ட பின்னே இலக்கியமே என்றுணர்ந்தேன். கண்ணன் மீது கொண்ட காதலால் பாசுரங்கள் தந்தால் ஆண்டாள். இங்கு கண்ணனே ஆண்டாள். கண்ணனே ஆண்டாள் என்னவாகும் என கேட்போரே சொல்வேன் கேளீர். ஒளிக்கும் இன்னொரு வானம் பரமன் படைத்தாக வேண்டும். மொழிக்கும் இன்னொரு பரிமாணம் இருப்பதை தமிழ் சமூகம் ஏற்றாக வேண்டும். விழிக்கும் எவரும் இவரை கவிஞனென்றே சொல்லியாக வேண்டும். எழுத துடிக்கும் எவரும் இவரை கடந்தாக வேண்டும். நூல் வடிவில் புலமையிய நாளங்களெல்லாம் கவிரசம் பாய்ந்து பூரித்திட புத்தகம் தந்தவரின் புகழ்பாடும் தருணம் இது. முன்னணி எழுத்துக்கள் பின்னணி ஏதுமற்ற இவரிடம் அடைக்கலம். அதனால் கொண்டதில்லை அண்ணன் இவர் தலைக்கணம். எழுத்துக்கலையை அச்சிலேற்றிட துடிப்போருக்கு இவரே ஏணி. பதிப்பகம் கண்டவருக்கு முன்னிலை வகிக்கும் வாய்ப்பிங்கே. தொடக்கம் முதல் முடிவு வரை நிகழ்வையெல்லாம் ரசிக்கும் இவரே எங்களின் அன்புமணி. இலக்கிய வாசலின் அழைப்புமணி. பதிப்பகம் தந்தமணி. பரிசில் வழங்குமணி. பாரங்கும் பரவும் படைப்புமணி. இரா செல்வமணி அவர்களை வாஞ்சை கொண்டு வரவேற்கிறோம். முற்போக்கு எழுத்தாளர் தம் முன்னணி சிந்தைக்கு களமமைக்கும் விந்தை இவர். கதை சொல்லும் தந்தை இவர். சிவப்பு சித்தாந்தவாதியே தகுந்தவர் தலைமைக்கு என தந்து அழகு பார்க்கும் சிந்தைக்கு நன்றி கூறி இரா நாரும்பூநாதன் அவர்களை நல்லதொரு தமிழ் மனம் வீசி தலைமை தாங்கிட வரவேற்கிறோம். மீட்டும் விரலறிந்து தீட்டும் தளமறிந்து காட்டும் பண்பறிந்து முதல் நூலை தர வருகை தந்தவருக்கு தாமிரபரணி தண்ணீர் தாகம் தணித்ததோடு தந்திட்ட மெல்லுணர்வால் எழுந்திட்ட சொற்கள் கொண்டு மண்ணை உயர்த்திட்ட இலக்கிய உழவர் எங்களின் என்ன ஆசான் வண்ணதாசன் அவர்களை வருகையென வரவேற்று சிறப்புரை பெறும் ஆவல் மேலிட காத்திருப்போரில் நானும் ஒருவனாக. நாவா ஆய்வுக்குழுவை நல்லபடி ஒருங்கிணைத்து நவில நல்லுரை கொண்டு உள்ளம் நனைத்து சொல்லும் சங்கதியில் வெல்லும் உடல் மொழியில் வீழ்த்தும் வித்தைக்காரர் பேராசிரியர் பெருமகனார் ராமச்சந்திரனார் அவர்களை நூலை பெற்றிட வருக வருக என அழைத்து மகிழ்கிறோம். முதல் நூலை முதலாளாய் வாசம் நுகர்ந்து வார்த்தைகளின் ஊடாய் உளவி சிறப்பினை செவியுரைக்க காத்திருக்கும் மாத்தித்தா இந்து கல்லூரி பேராசிரியர் லக்குவன் அவர்களையும் உச்சிகுளிர மெச்சி வரவேற்கிறோம். கொடுப்பதால் குறையாது ஆயினும் பெறுவதால் நிறைவு கொள்ளும் உலகில் ஒன்று உண்டெனில் உள்ளம் தரும் வாழ்த்தே என்பேன் நான். நல்ல எழுத்துக்களை யாசகம் சந்தனத்தம்மாள் மூலம் நம்மில் விதைத்த தீன் அவர்களையும் நட்சத்திர எழுத்தாளர் தம்பதியில் ஒருவர் பாயுமொழி நீ எனக்கு தந்த எழுத்தாளர் பிரியா பிரபு அவர்களையும் சொல்லை வில்லில் செலுத்தி இதயம் துளைத்து இதழ்வழி புன்னகையை பறிக்கும் முனைவர் கணபதி சுப்பிரமணியனார் அவர்களையும் சுற்றம் மகிழ தமிழ் முற்றம் தவள சுற்றந்தலால் தந்த நம்மவர் மனதிற்கினியவர் எழுத்தாளர் தானப்பன் அவர்களையும் வரவேற்று தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்க மாவட்ட செயலாளர் தனியாத அன்புக்கு சொந்தக்காரர் தோழர் வண்ணமுத்து அவர்களையும் புதுமை பித்தனின் பித்தன் தானி இயக்கி தமிழை உயர்த்தி புத்தகங்களை பரிந்துரைத்து புண்ணியம் தேடும் பிரம்மநாயம் அவர்களையும் வாழ்த்திட வந்தமைக்காகவும் வாஞ்சை கொண்டமைக்காகவும் வணங்கி வரவேற்கிறோம். எல்லோரும் தரும் அன்பை எல்லளவும் சிதறாமல் தன்னகத்தே கொண்டு ஏற்புரை வழங்கி நம்மையெல்லாம் புத்தகம் கொண்டு புத்தாக்கம் செய்யவிருக்கும் கவிஞர் திரு கண்ணன் புலமி அவர்களையும் வரவேற்கிறோம். நான் வரவேற்க வாய்ப்பளித்து வந்தோருக்கு நன்றி சொல்ல வாஞ்சையோடு வந்திருக்கும் சொல்வது யாதனின் நூலாசிரியர் அண்ணன் சேசா பிரபு அவர்களையும் வாழ்த்தி மகிழ்கிறோம். நிகழ்வின் அனைத்து அம்சங்களையும் அச்சு கோர்ப்பது போல் அழகாய் இணைத்து இன்தமிழால் தொடுக்கும் இலக்கிய உடன்பிறப்புகள் கவிஞர் சக்தி வேலாயுதம் அவர்களையும் எழுத்தாளர் வள்ளி சேர்மலிங்கம் ஆகியோரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். வருகையால் பெருமை சேர்க்கும் அன்பு உள்ளங்கள் கண்ணன் புலம்பி குடும்பத்தார், தமிழ்ச்செம்மல் ஐயா தாமிரபரணி இலக்கிய மாமன்ற நிறுவனர் பாமுனி, டாக்டர் செல்லப்பா, முருகேசன், எழுத்தாளர் பிரபா,
புன்னை செழியன், முதலாளி LKS மீரான், பேராசிரியர் ஜிதேந்திரன், அன்பு சகோதரி ஜனனி சக்தி வேலாயுதம், முன்னாள் காவல்துறை உதவி ஆய்வாளர் தளவாய் மாடசாமி, ஐயா ரவிச்சந்திரன், ஓய்வு பெற்ற துணை ஆட்சியர் தியாகராஜன் ஐயா, எனது அன்பு மாமனார் முன்னாள் காவல்துறை உதவி ஆய்வாளர் சண்முக சுந்தரம், அன்பு சகோதரர் சேதுபாலா, எனது அன்பு தந்தை கோதைமாறன், தாமிரா தொலைக்காட்சி மற்றும் வலைதள நேரடி ஒளிபரப்பில் இங்கு ஈடுபட்டிருக்கும் திரு முருகன், மருத்துவத்துறை ஐயா மாணிக்க வாசகம், புத்தக வடிவமைப்பாளர் சண்முகநாதன், டாக்டர் செல்லப்பா, பேராசிரியர் கட்டளை கைலாசம், ஐயா வைகுண்டமணி, திசை சண்முகராமன் ஆகியோரை வருக வருக என வரவேற்று வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.